Hello friends, welcome to ARK Diaries. Chennai ஆதம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள் 2-wheeler workshop தாங்க வந்திருக்கோம். நம்ம அருள் ப்ரோ கூட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 1,30,000 ஃபுல் லென்த் வீடியோவே 1,30,000 வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. மக்கள் கிட்ட வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. ஒரு RX135 RX100 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டரேஷனுக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பைக்ஸும் இங்கே இருக்கு. என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு RX100 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டோர் ஆகி இருக்கு. அருள் ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ RX100 வந்து ரொம்ப பக்காவாக இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஆஃப் ரெஸ்டோரேஷன் சொல்கிறாங்க ப்ரோ. நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பைக்ஸ் எல்லாமே இந்த ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகி எவ்வளோ பட்ஜெட் அதெல்லாம் நம்ம ஓரளவு பேசியிருந்தோம். இந்த ஆஃப் ரெஸ்டோரேஷன்னா என்னது, அது கான்செப்ட் என்ன ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ ஆல்ரெடி இந்த வண்டியே ஒரு ஆஃப் ரீஸ்டோர் ஒர்க்கு தான். ஸோ இந்த வண்டி தான் ஒரு ஆஃப் வண்டி. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வண்டி ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆன மாதிரி தான் பளபளன்னு இருக்குது, நல்லா இருக்குது வண்டி. பீட்லாம் கேட்டால் ஆஃப் ரெஸ்டோர் சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஆஃப் வண்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ப்ரோ. வண்டி ஓரளவு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா, இந்த வண்டி எங்களுக்கு கண்டிஷனாக இருந்துச்சு. கஸ்டமர் ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க்குக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ சொல்லியிருந்தோம் எல்லாமே நல்லா இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுறீங்க, டேங்கு இந்த சில்வரு அதே மாதிரி க்ரோம் மட்டும் பண்ணிக்கோங்க, நாங்களே அந்த அண்ணனுக்கு வந்து சொன்னோம். ஸோ அவருமே சரின்னாரு. அவுட்புட் மட்டும் எப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃப் வண்டி பண்ணலாம், வண்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த வண்டியில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த வண்டியில் வந்து 2 ரிம்மு வந்து பழைய ரிம்மு தான், நிக்கல் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வண்டியோட ரிம்மு வந்து நல்லா தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் க்ரோமோட குவாலிட்டி. ஸோ போஸ்ட் கம்பி வந்து புதுசு ப்ரோ. அதே மாதிரி டயர் ரெண்டுமே புதுசு. சிஎட் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் எம்ஆர்எஃப் சொல்லுவாங்க. நான் பட்ஜெட் விஷயமாக போகும்போது எம்ஆர்எஃப்க்கு அடுத்து சிஎட் தான் ப்ரோ. அதே மாதிரி ஃப்ரண்ட் மக்காடு வந்து நம்ம நியூ வாங்கி தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். எல்இடி ஹெட்லைட்டு கேட்டார். ஸோ இது எல்இடி பல்ப் மட்டும் எல்இடி. ஸோ சூப்பர் எஸ்எல்லோட டூம் ப்ரோ. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த டூம் என்னதுன்னு. இது சூப்பர் எஸ்எல்லோட டூம் தான். ஆண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆண்டில் பார் ப்ரோ. அதே மாதிரி மீட்டர்லாம் புதுசு தான் போட்டிருக்கோம். லாக் செட்டுமே புதுசு கொடுத்துருக்கோம். டேங்க் வந்து இந்த டேங்க் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீட்டாக டிங்கர் ஒர்க்கு எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்லாம் இந்த வண்டியில் பிடிக்கல ப்ரோ. போர்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இன்ஜின்லாம் நல்லா இருந்துச்சு. கிளச்சு மட்டும் கொஞ்சம் பிளேட்டு போயிருந்துச்சு, பிளேட்டு மட்டும் மாற்றிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைலன்சர் நிக்கல் பண்ணியிருக்கோம். சாக்கப்சர் மாற்றிருக்கோம் ப்ரோ. பேக்லேயுமே ரிம்மு வந்து பழைய ரிம்மு தான், நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கண்டிஷன் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இதான் குயிக் த்ராட்டில் போட்டிருக்கீங்களா? குயிக் த்ராட்டில் டைட்டோனா குயிக் த்ராட்டில் கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஸோ கஸ்டமர் கேட்டதோட நம்ம இந்த வண்டி ஆஃப் ரீஸ்டோர் தான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போது ஏன்னா நம்ம இந்த ஃபுல் ரெஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months டைம் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஆஃப் ரெஸ்டோரேஷன்னா எவ்வளோ நல்லாகும்? ஆஃப் ரீஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இல்லைனா ஒரு 1.5 மாதம் டைம் எடுக்கும் ப்ரோ. ஓகே, ஒரு 45 days நம்மளுக்கு எடுத்துக்குது. 40 to 60 days கம்பல்சரி ஆகிடும். ஏன்னா பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஒரு கிளச்சு நாய்ஸ் மட்டும்தான் இந்த வண்டியில் இருந்துச்சு, இன்ஜின் ஒர்க்கு எதுவுமே இல்லை. கிளச்சு பெல்லு அந்த சிசர் கீர்னு சொல்லுவாங்க, அந்த கீர் மட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணி மாட்டியிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த பைக்கை பற்றி இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி வந்து ஒரு RXZ இருக்குது. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் இந்த ஜெட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 2 month ஆயிடுச்சு ப்ரோ. எதுக்காக வெயிட்டிங்னா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் பெயிண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. 6 ஸ்பீடோட கேஸ் கேட்டிருந்தாங்க, அது கொடுத்துருக்கோம். இது வந்து 5 ஸ்பீடோட சைலன்சரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 கட் ஆஃப் இருக்கும். இது எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வர்ற கோர்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கேரளா டைப்பில் பீட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது இல்லாமல் கார்பரேட்டர்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக இந்த வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஆல்மோஸ்ட்லி முடிஞ்சு இன்னொரு 2 நாள் 3 நாளில் இந்த வண்டி ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆகிடும் ப்ரோ. ஓகே, இது வந்து சர்வீஸா இல்லை ரெஸ்டோர் ஒர்க்கா ப்ரோ? எது ப்ரோ? ஜெட்டா? ஜெட் வந்து சர்வீஸ் ஒர்க் ப்ரோ. இதுக்கு அடுத்து சர்வீஸ் வண்டி நாங்கள் எடுக்கலை ப்ரோ. ஓகே, ஏன் ப்ரோ? இல்லை, நமக்கு ரெஸ்டோர் ஒர்க்கே நிறையா வண்டி வீக்கல் நிறையா இருக்குது. ஸோ அந்த வண்டி கொடுத்த கஸ்டமரும் வேகமாக வண்டி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் சர்வீஸ் ஒர்க் எடுக்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒரு வண்டி ஓட்டி பார்த்துட்டு நம்ம எடுக்கிறோம், டைம் சொல்கிறோம், பேர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமரு. ஸோ அப்படி இருக்கிறனால அவங்க நமக்கு வெயிட் பண்ணாங்கன்னா சர்வீஸ் எடுக்கலாம். ஆனால் இப்போ வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் எடுக்கிறது இல்லை ப்ரோ. ரீஸ்டோர் ஒர்க் பண்ணுறோம். ரீஸ்டோர் பண்ண வண்டி எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணிகிட்ருக்கோம். ரீஸ்டோர் பண்ண வண்டி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த வண்டிலாம் நம்ம கேர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ அந்த வண்டிலாம் நம்ம கேர் பண்ணலாம். ஏன்னா அந்த வண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது டீட்டெயிலாக நமக்கு தெரியும். யாராவது கஸ்டமர் எங்கன்னா நின்று கால் பண்ணால் கூட ஸோ இந்த வண்டியில் இந்த ஃபால்ட்டு தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது நம்மளால். ஓகே, நம்ம ரெடி பண்ண வண்டியாக சர்வீஸ் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் ரெஸ்டோர் பண்ணுற வண்டி மட்டும் எடுத்து பண்ணலான்னு இருக்கீங்க. சர்வீஸ் ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ நம்ம RX135 100 வந்திருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இது 100 ப்ரோ. எங்கேருந்து வந்திருக்கு? இது திருச்சியிலேருந்து வந்திருக்கு ப்ரோ. தம்பி தான் இது திருச்சியிலேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம AR Diaries வீடியோ பார்த்தோம். அது நம்ம இன்ஸ்டாகிராம் விசிட் பண்ணிட்டோம். வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க்குக்காக இவங்களுக்கும் ஒரு 3 மந்த் டைம் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஒரிஜினாலிட்டி 100 மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்டில் மட்டும் டிஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்க்கு அசம்பிள் பண்ண போகிறோம் ப்ரோ. ஃப்ரெண்டு டிஸ்க் வரப்போகுது. வண்டி இப்போ வந்து எல்லாம் மெயினாக சொல்லிடுறேன் ப்ரோ. வண்டி பார்க்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இந்த வண்டி டேங்க் சீல்டை வச்சு நல்லா இருக்குன்றாங்க. ஆக்சுவலி அது இல்லாமல் நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள். இந்த RX135 வந்து இப்போ தான் சர்வீஸ் ரீஸ்டோர் ஒர்க்குக்காக வந்து விட்டுருந்தாரு. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்ட் இது ஓனர் கூடயும் நம்ம எடுத்துட்டோம் ப்ரோ. அதான் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ரீஸ்டோருக்கு 3 மாதம் டைம் கேட்குறீங்க, எதுக்கு லேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அது சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஒரு வண்டியில் ஃப்ரேம் பெண்டு பாருங்கள். ஸோ இந்த மக்காடு தூக்குறதுக்காக இங்கே பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வரணும். அது இல்லாமல் இங்கே பாருங்களா, இது சைட் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு காட்டுறேன். ஃப்ரேமோட இன்ஜின் உட்கார்றதை பாருங்களா, வீக் ஆயிடுச்சு. இந்த போல்ட்டு லூஸ் ஆகிருக்கு. அது இல்லை, இந்த பக்கம் பாருங்களா வெல்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய லீக் வேறு இருக்குது. அது இன்ஜின் லீக்கு ப்ரோ. இங்கே வருங்க, ஆயிலெலாம் லீக் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கஸ்டமர் சொல்லியிருந்தாங்களே ரொம்ப ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ ஒரு வண்டி பிரித்தா தான் அது தெரியும். இப்போ நம்ம டைம் கேட்குறது அதுக்கு தான். இந்த டைம் இல்லாமல் இப்போ அசம்பிள் பண்ணுறோம்ல, ஒரு வண்டியை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டு பெயிண்டிங் ஒர்க்கு நிக்கலிங் ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு இன்ஜினை ஏற்றுறோம்ல, ஏற்றின பிறகு என்ன ஆகுனா ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், கிளச்சு நாய்ஸ் இருக்கும், போர் நாய்ஸ் இருக்கும், திடீர்னு ஹெட்டு வந்து செட் ஆகாமல் இருக்கும், ஹெட்டெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் சொன்னதோட ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இங்கே இன்னொரு வண்டி இருக்கு. சாரி ப்ரோ, இதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க்குக்காக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். போருமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இதில் கிளச்சி நாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ கிளச்சி பெயில் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ அதை வந்து லேத்தில் கொடுத்து ஃபுல்லாக பேசிங் பண்ணுறக்காக கொடுத்துருக்கோம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 5 ஃபீடு இன்ஜின் ஒர்க்கு. அண்டு வந்து காயிலில் வந்து பவர் அதிகமாக வருது, அதிகமாக பிஸ்டன் வந்து ஓட்ட விழுதுன்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துருந்துச்சு ப்ரோ. ஓகே, இதுவுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து RXZ கேட்டுட்டு இருந்தீங்க. RXZ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன் ப்ரோ. அதுவா ப்ரோ? இது ப்ரோ RXZ. இதுவா RXZ பாருங்க. இது வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷனு அண்ட் பெயிண்டிங் எல்லாத்துக்கும் ஒர்க் பிரிச்சிருக்காங்க ப்ரோ. இதில் என்ன பண்ண போகிறோம்? இது ஃபுல் ஒர்க்கு தான் ப்ரோ. A to Z வரைக்கும் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் மட்டும் நம்ம டிங்கர் கொஞ்சம் லீவ் எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக நம்ம பைக்கை காட்டி இது ரெடியாக போதுன்னுவோம். ஆனால் இப்போ எல்லாம் ஃப்ரேம் ஈஸியாக தான் இப்படியே தூக்கிடலாம் ப்ரோ. என்னன்னா டிங்கர் கொஞ்சம் லீவ் இருக்கிறனால டிங்கர் ஒர்க் போகல. ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பிரிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜெட்டை பொறுத்தளவுக்கு அவசரப்படக்கூடாது ப்ரோ. ஜெட்டுக்கு பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து நம்ம பார்த்து தான் பிரிக்க வேண்டியது இருக்குது. 100 135 3 months சொன்னீங்க. ஏன்னா இப்போ நம்ம 135 இப்போ தான் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குறவங்களுக்கு ஏன்னா நம்ம நல்லா வேலை செய்கிறோம்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம கேட்குற டைமு அவங்களும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜெட்டுனா எவ்வளோ நாள் ஆகும் ரெஸ்டோர் பண்ண? ஜெட்டுனா நாளே சொல்ல முடியாது ப்ரோ. ஃபஸ்ட் வீக் இந்த வண்டியை பிரித்த பிறகு தான் எத்தனை நாள் டைம் எடுக்கும், எவ்வளோ அமௌண்ட்டுங்குமே நான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே, பொதுவாகவே நான் அமௌண்ட்டு யார்ட்டையும் சொல்கிறது இல்லை ப்ரோ. இந்த வண்டிக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த வண்டிக்கு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தைக்கே வர்றதில்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே வந்து கேட்குறாங்க. நானும் நிறைய இது பார்த்தேன் ப்ரோ. என்னன்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள், நான் மணி வந்து சேர்த்து வச்சுட்டு வருவேன் அப்படின்றாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வண்டியில் ஆஃப் வண்டி பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும். இது எவ்வளோ ப்ரோ ஆச்சு? வண்டியில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் செலவாயிருக்கு. இந்த வண்டி 60,000 ரூபாய் எதுக்காக செலவாயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா கிளச் அசம்பிளி, ஸோ டயரு, இது இல்லாமல் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம ஆஃப் ரீஸ்டோரே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம லேபரும் இருக்குது. 60,000 ரூபா மட்டும் வண்டிக்கு செலவு பண்ணல, நம்ம லேபரும் நம்ம பார்த்து தான் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் இந்த வண்டி 60,000 ரூபாய் ஆச்சு.
ஸோ இந்த வண்டி மாதிரியே வேறு வண்டி பண்ண முடியுமா, இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, பண்ண முடியாது. எதுக்காகனா ஒரு வண்டியும் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 135 காட்டியிருந்தேன், பிரேம் பெண்டு எல்லாமே இந்த வீடியோலேயே காட்டியிருந்தேன்ல. ஸோ அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக ஆகும். ஏன்னா அது டேங்கிங்கெல்லாம் எப்படி இருக்கும், ரஃப் பண்ண அப்புறம் தான் தெரியுமே. அதனால யாருக்கும் நான் அமௌண்ட் சொல்லல. டைம் மட்டும் 3 மாதம் டைம் எடுக்கும் ப்ரோ. ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணோம்னா 3 மந்த் ஆகும். ரெஸ்டோரேஷன் ஆன பிறகு சர்வீஸ் என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸு அதோட வண்டி கேர் பண்ணுறது எல்லாமே நம்ம தான். ஒரு ஷோரூம் மாதிரி தான் நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் ப்ரோ. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறது ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோமா. ஸோ ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஏது எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியது. ப்ரோ இப்போ நம்ம வந்து பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம புது பைக் வாங்குறோம்னா ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வந்து இன்ஜின் செட் பண்ணணும், ஸ்லோவாக ஓட்டி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும். அதே இல்லாமல் குரோம் வந்து நிறையா இது வந்து இப்போ ரிம்மு மட்கார்டு எல்லாமே குரோமில் வருது. ஸோ இது எல்லாமே எப்படி பார்த்துக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ரீஸ்டோர் பண்ணுறதுனால இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே பண்ணிவிடுவோம். ஸோ இன்ஜின் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம செட்டிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக ஓட்டினா மட்டும்தான் சீஸ் ஆகாது. ஆயில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ வர ஆயில் பம்பும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் ஆயில் பம்பு யூஸ் பண்ணலைன்னா டேங்கில் ஆயில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு 1 டைம் நீங்கள் வந்து ஒரு நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு, விபூதி இருக்குல்ல, விபூதியில் க்ளீன் தொடச்சாலே போதும் ப்ரோ, நல்லாயிருக்கும். அதே மாதிரி மழை டயத்தில் என்ன பண்ணுங்கள், டீசல் ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா, நிக்கலில் ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்காது. ஸோ வாங்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு வண்டி ரீஸ்டோர் பண்ணிவிட்டு வாங்குவாங்க, இல்லைனா வாங்கிட்டு அங்கேயே ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து ரெடி பண்ணுறதோ வாங்குறதோ ஒரே மாதத்தில் துருப்பிடிச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஆனால் இது கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. 2 ஸ்டோக்கை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆனால் இந்த மாதிரி அவுட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்ஜின் ஃபால்ட்டு வரப்போகிறது இல்லை. 2 ஸ்டோக்கில் கரெக்டாக நீங்கள் ஆயிலெலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வரப்போகிறது இல்லை. செயின் பிரேக்கு அதெல்லாம் காமனு. அதை தவிர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா வர்றது இந்த குரோம் துருப்பிடிக்கிற விஷயம் நிறையா வரும். அதை மட்டும் நம்ம கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இப்போது நிறைய பேர் முன்னாடி நம்ம பண்ண வீடியோவில் கேட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் சீஸ் ஆகிடுதில்ல ப்ரோ. ஸோ RX100 இருக்கட்டும், RX135 ஆகட்டும், இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நம்ம இன்ஜினில் மாற்றுற மாதிரி இருக்கும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், அந்த பட்ஜெட் வந்து மினிமம் இவ்வளோ ஆகலாம், மேக்ஸிமம் இவ்வளோ ஆகலாம், அது மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஒரு 100 சீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ரீசனுக்காக சீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஆயில் போட்டிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா போடுற பெட்ரோல் பம்பு இல்லாமல் வேறு பெட்ரோல் பம்பில் போட்டிருப்பாங்க. ஸோ சில பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா கன்னோட ஆயில் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வரும்போது ஏர் ப்ரெஷரில் வந்து ஆயில் வராது. ஸோ சில ஆயில்லாம் வந்து டூட்டி ஆயில் கையில் எடுத்து ஊற்றுவாங்க. ஸோ அது வித்தியாசப்படணும். அது ஒன்று. இன்னொன்று, கம்மியாக ஆயில் போட்டுட்டு வண்டியை ரன் பண்ணுவாங்க, வேகமாக முறுக்கி ஓட்டிடுவாங்க, சீஸ் ஆகிடும். இது வந்து காமன்னு, இதனால் ஆகும். ஸோ அப்படி ஆச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்டு போராக இருந்துச்சுன்னா ஒரு 3000 ரூபா 3500 வரும், வித் லேபரோட சொல்கிறேன் நான். இல்லை 135 இருந்துச்சுன்னா ஓவர் சைஸ், அது ஒரு டைப் பிஸ்டன் தேய ஒரு சைஸ் மாற்றுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு மாறும் ப்ரோ. ஓகே, நம்ம ஒரு மினிமம் ஒரு 3-5 லேபரோட சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூனிங் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம டியூன் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஆனால் என்ன, நீங்கள் மைலேஜ் 2 ஸ்டோக்கில் இப்போ ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஏன்னா இப்போ வர எத்தனாமிக் பெட்ரோல் திங்ஸ் வந்து அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆக தான் செய்யும். இன்னொன்று RSஐ பொறுத்தளவுக்கு மைலேஜ் பார்த்து யாரும் வாங்கினீங்கன்னா செட் ஆகாது. நான் ப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்காதீங்க, இந்த வண்டியை ரெடி பண்ண கொடுத்துருங்க. ஏன்னா மைலேஜ் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 20 தான் கொடுக்குது, 30 தான் கொடுக்குது. இந்த வண்டி 20லேருந்து 25 135 கொடுக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஓல்டு வெஹிக்கிள், எல்லாமே பழைய வண்டி தான். பழைய வண்டியாக நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் தரும். நீங்கள் வெரைட்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 30-32 தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சிருக்கேன்றாங்க, ஆனால் அது எனக்கு சாத்தியம் கிடையாது ப்ரோ. ஓகே, அது ஓட்டுறவங்கள பொறுத்து தான் வரும் ப்ரோ. ப்ரோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் தான் ப்ரோ கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்டயே வந்து இங்கே எக்ஸாஸ்ட் இருக்குது, அந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா RXZ டேங்க்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே சேல் இருக்கா ஸ்பேரு, அதை பற்றி சொல்லுங்கள்.
மோஸ்ட்லி நம்ம கேரேஜில் வந்து சேல்ஸே கிடையாது ப்ரோ. இங்கே வாங்க, நான் இப்போ நீங்கள் கேட்ட சைலன்சரே நான் காட்டுறேன். இது வந்து இந்த இன்ஜின் ஒர்க்குக்காக வந்தது அந்த சைலன்சரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு பிரதர் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அவங்களோட சைலன்சரு இதிலே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த பைக்கில் எந்த பைக்கில் கழட்டுறீங்களோ பேர் போட்டுருவோம். ஏன்னா நம்ம நிறையா வெஹிக்கிள் வந்து 2 ஸ்டோக் பண்ணுறோம். 2 ஸ்டோக்கை பொறுத்த அளவுக்கு ஆர்எஸை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த வண்டிக்கு எது போட்டாலும் செட் ஆகும். அதனால் மாறிடக்கூடாதுன்னு அதில் வந்து அவங்களோட நேமு இல்லைனா அவங்க கொடுத்த ஏதாவது ஒரு ஊர் பேர் வந்து அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகே. ஆனால் நம்மகிட்ட சேல்ஸ் எதுவும் கிடையாது. சேல்ஸ் எதுவுமே கிடையாது. பேர்ஸும் சேல்ஸ் கிடையாது, வண்டியும் சேல்ஸ் கிடையாது. தயவுசெய்து பார்க்குறவங்க வண்டி சேல்ஸுன்னு கால் பண்ணாதீங்க. ஸோ கால் பண்ணாலும் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன். சேல்ஸுன்னு சொன்னோடனே நான் கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்கிட்ட சேல்ஸ் கிடையாது ப்ரோ, தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்குன்னா எனக்கு ஒர்க்கு ப்ரெஷரே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குற கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்களேன், நல்லா தானே வண்டி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் எனக்கு தெரியும் இந்த வண்டியோட ஒர்த்து எவ்வளவு. இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ கொடுப்பேன், இந்த கஸ்டமர் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஆனால் சில வண்டி ஒர்த்து எனக்கு தெரியும். அதை மனச்சாட்சி இதாக பண்ணுறது கஷ்டம் ப்ரோ. அதனால தான் ப்ரோ. ஜெயிலர் மூவி பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு, நெல்சனுக்கு எல்லாமே கார் கிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம போட்ட வீடியோ 1,30,000 போயிருக்கு. ஸோ அதே மாதிரி RX எப்போ நம்மளுக்கு தர போறீங்க? இந்தாங்க ப்ரோ சீட்டு, இதில் வேணா உட்காந்து எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான் என்னால் முடியும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லை ப்ரோ, நம்ம பாண்டிங்க பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ARK Diariesக்கும் நமக்கும் ரொம்ப பாண்டிங்க. என்னன்னா நம்ம வந்து ப்ரொப்போஸ் அந்த அண்ணன் கேட்டதே வந்து ப்ரோ உங்கள் கூட வீடியோ எடுக்கணும் முடியுமா அப்படி தான் கேட்டாங்க. அதுக்கே நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கும்லண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒர்க்கு இருந்துச்சு. இப்போ நல்லா பாண்டிங்க ஆயிடுச்சு. இப்போ ஒரு வண்டி முடிஞ்சிச்சா அண்ணா, முடிஞ்சிச்சுண்ணா, இல்லை அந்த கஸ்டமர் கொஞ்சம் வேகமாக வண்டி கேட்குறாங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நெருக்கமாகிட்டோம். கண்டிப்பாக ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் உங்கள் வண்டி நான் போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் நான் காமிக்கல, இந்த ரெட்டு காமிச்சா கண்டிப்பாக சேல்னு கேட்பாங்க. நம்ம தான் சேல் பண்ணுறது இல்லை. இது அருள் ப்ரோவோட வண்டி தான். ஸோ இது எக்ஸாஸ்ட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சிருக்காரு. இந்த வண்டி பண்ணி 2 வருஷம் ஆச்சு. என் பாப்பாவோட பேர் அங்கே இருக்கும். பாப்பாவுக்கு இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷம் ஆனாலும் அந்த பெயிண்டிங்கு நிக்கிலிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அண்ட் அவரோட கடையில் வந்தால் பார்க்கலாம். ஸோ இது அருள் ப்ரோவோட வண்டி தான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ணன் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கத்துலேருந்து அவரோட RX135 வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க்குக்காக வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக 100 தீமில் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபேவரட் அந்த பிளாக் கலரில் அண்ணன் கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணா சொல்லுங்கண்ணா, நம்மளை ஃபஸ்ட்டு எப்போ நான் பார்த்தீங்க? ஆக்சுவலாக வந்து வண்டி எடுத்ததுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோசரம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அருளுங்கிற அவருடைய இது நிறைய வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிவ்யூலாம் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கலர் வந்து பிளாக்கு. ஸோ பிளாக்கில் ஒரிஜினாலிட்டி நான் கேட்டிருக்கேன். ஸோ பிளாக் கலர் ஒரிஜினாலிட்டி, அது இல்லாமல் 100 லைனிங் தானே கேட்டிங்கன்னா? லைனிங் 100 லைனிங், அது லைனிங்கு. மீதி எல்லாம் அந்த 135 கொண்டாந்து ஃபுல்லாக நல்லா பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RX பைக் வச்சிருக்காங்க, சர்வீஸ் பண்ணணும், ரெஸ்டோரேஷன் பண்ணணும், ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணோம்னா அருள் ப்ரோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணல. பட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம வீடியோவில் சொல்லலை, பட் நம்ம ஒரு அடுத்த ப்ராஜெக்டில் நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.